வணக்கம். இது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ரீதியில் இலங்கை கடவுச்சீட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம். காலி முகத்திடல் போராட்டம், சட்டத்தரணியின் மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று. பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது. உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனை நடவடிக்கை. இனி தொடர்பென விரிவான செய்திகள். 2025 ஆண்டிற்கான கென்லி கடவுச்சீட்டு குறியீட்டில் இலங்கை 91வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்திலிருந்து தற்போது 5 இடங்களால் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு 96வது இடத்திலிருந்து தற்போது 5 இடங்களால் இலங்கை முன்னேற்றம் அடைந்துள்ளது. சர்வதேச வானூர்தி போக்குவரத்து சங்கத்தின் பிரத்யேக தரவுகளை அடிப்படையாக கொண்ட ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு முன்விசா இல்லாமல் அணுகக்கூடிய இடங்களில் எண்ணிக்கையின்படி உலகளவில் கடவுச்சீட்டுகளை தரவரிசைப்படுத்துகின்றது. இந்த அடிப்படையில் ஆப்கானிஸ்தான் பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் சிங்கப்பூர் 2025 ஆண்டில் முதலிடத்தில் உள்ளது. 2025 குறியீட்டில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களில் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகியவை சரிவை கொண்டிருக்கின்றன. அவை இப்போது முறையே 6வது மற்றும் 10வது இடங்களில் தரப்படுத்தப்பட்டுள்ளன. 2014 ஆண்டில் முதலிடத்தில் இருந்த அமெரிக்கா குறியீட்டின் 20வது ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக 10வது இடத்திற்கு சென்றுள்ளது. இந்தியா மிகப்பெரிய முன்னேற்றத்தை பதிவு செய்து 85வது இடத்திலிருந்து 77வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சவுதி அரேபியாவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டது. அது 54வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. காலிமுகத்திடலில் நடைபெற்ற கோட்டா கோஹம போராட்டத்தின் போது தாம் போலீசாரால் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டதாக கூறி சட்டத்தரணி நுவான் போபகே தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. நியாயமான காரணமின்றி போபகே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் மூலம் அரசியலமைப்பின் கீழ் அவரது அடிப்படை உரிமைகளை மீறுவதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நீதி அரசர்கள் முதுகுனி விக்ரமசிங்க, சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு மனுவை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி நீதிமன்றம் பெயரிடப்பட்ட பிரதிவாதிகளான போலீஸ் மா அதிபர், ராணுவ தளபதி மற்றும் கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட்டவர்களுக்கு அறிவித்தலை அனுப்பியுள்ளது. புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று இடம்பெற உள்ளது. இந்த விவாதம் இன்று மாலை 5:30 மணி வரை நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் குறித்த விவாதத்தை நடத்த முன்மொழியப்பட்டது. இலங்கை மின்சார திருத்த சட்டம் மூலம் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் சட்டம் மூலம் தொடர்பான தொழில்நுட்ப சிக்கல்கள் காரணமாக குறித்த விவாதத்தை எதிர்காலத்தில் நடத்த பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழுவில் தீர்மானிக்கப்பட்டது. மகரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொடிகமுவ பிரதேசத்தில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் மற்றும் போலி இலக்கத்தகடு 2உடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மகரகம போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபருடன் குறித்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது. கைதான சந்தேக நபர் மகரகம கொடிகமுவ பிரதேசத்தை சேர்ந்த 26 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் ஹோமாகம பிரதேசத்தில் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிள் எனவும் கொட்டாவ, கெஸ்பேவ மற்றும் மகரகம போலீஸ் பிரிவுகளில் உள்ள வீடுகளில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் சந்தேக நபர் தொடர்புடையவர் என்பதும் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது சந்தேக நபரால் திருடப்பட்டதாக தெரிவிக்கப்படும் தொலைக்காட்சி பெட்டி, கேமரா, கையடக்க தொலைபேசிகள் 5 உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபகரணங்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட கடற்கரையோர வீதிகளில் அமைந்துள்ள உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பரிசோதனையின் போது மனித நலனுக்கு ஏற்புடையதல்லாத மற்றும் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றாமல் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட உணவகங்கள் கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக
சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்காலத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் சுட்டுத்துண்டுகளில் முறையான எச்சரிக்கை அறிவித்தலின்றி விற்பனை செய்யப்பட்ட குளிர்பான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டு அதனை சார்ந்தும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடானது சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமை மற்றும் பங்களிப்புடன் இடம்பெற்றது. இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது செய்திகளுடன் இணைந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்துடன் இணைத்திருங்கள். வணக்கம்.